வணக்கம் நண்பர்களே, நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆங்குலரில் ரொம்ப ஆழமான, பவர்ஃபுல்லான, அதே நேரத்தில் ரொம்ப குழப்பத்தை தரக்கூடிய ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்க போகிறோம். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். நீங்கள் ஆங்குலரில் வேலை செய்கிறீங்கனாலே சர்வீசஸ்ன்றதை பயன்படுத்தியிருப்பீங்க. ஆனால் இந்த சர்வீசஸை இன்ஜெக்ட் பண்ணும் போது என்ன நடக்குது பின்னாடி அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். சில சமயம் ஏன் ஆங்குலரில் நோ ப்ரொவைடர் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த சர்வீசஸ்லாம் எப்படி உருவாக்கப்படுது, அதை உருவாக்கப்படும் போது நம்மளால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எதுக்கு முதல்ல அப்படின்ற கேள்வியில் இருந்து அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமாக உருவாக்கப்படுற சர்வீசஸ், அப்புறம் டோக்கன்ஸ், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு விடை தான் இந்த கோர்ஸ். இதில் நீங்கள் அடுத்த 1 ஹவருக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து, அதாவது ரொம்ப கீழே இருந்து அடிப்படைகளை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் ப்ரொவைடர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க, இன்ஜெக்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க, டோக்கன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை பயன்படுத்தும் போது வரக்கூடிய காமனான எரர்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இது வெறும் தியரிட்டிக்கலாக கிடையாது, நான் ப்ராக்டிக்கலாக ரியல் கோடில் வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்ல போகிறேன். ஸோ காஃபி எடுத்துக்கோங்க, உங்கள் கோட் எடிட்டரையும் எடுத்துக்கோங்க. இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் டீப்பாக டைவ் பண்ண போகிறோம். இந்த சேனலுக்கு பின்னாடி பெருசாக டீம்லாம் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டொனேஷன் மூலமாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய டைம் மற்றும் எஃபோர்ட் எல்லாத்தையுமே இதில் போட்டு நான் நிறைய கோர்சஸ் என்னால் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ அதனால் டொனேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷனை கொடுங்க. அண்ட் முடியாத பட்சத்தில் இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கூட வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. சரி, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செஃப்புங்க இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் மார்க்கெட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கு தேவையான பொருளை அவங்களே வாங்கிட்டு வர்றதுக்கு பதிலாக ஒரு மேனேஜர் இருக்கிறாரு. அந்த மேனேஜர் தான் எல்லாருக்கும் பொருளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கும்? அதே தான் இங்கே ஆங்குலருடைய டிஐ, அதாவது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்ற இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. இதனால் ஒரு காம்போனெண்ட்டுக்கோ அல்லது ஒரு சர்வீஸுக்கோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டுகள் தேவைப்படுதுன்னா அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் உருவாக்க தேவையில்லை, இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சிஸ்டமே கொடுத்துரும் உங்களுக்காக. இதனால் உங்களுடைய கோட் ரொம்பவே க்ளீனாக இருக்கும், அதோட சரியாக பராமரித்த மாதிரி இருக்கும். நாளைக்கு எளிமையில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, ஏன் இந்த ஆங்குலர் டிஐ யூஸ் பண்ணுது? இந்த டிஐங்கிறது இன்றைக்கி நேற்று கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. அது சர்வீஸில், ஹெச்டிடிபி காலில் அல்லது ரவுட்டிங் கார்டில் எல்லாம் மறைமுகமாக பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. உதாரணத்துக்கு உங்ககிட்ட லாகர் சர்வீஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் வேணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் நியூ லாகர் சர்வீஸ்ன்னு சொல்லி அந்த ஆப்ஜெக்ட் உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரு குளோபல் ப்ரொவைடர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அது இந்த ஆப்ஜெக்ட் உருவாக்குற வேலையெல்லாம் பார்த்துக்கும். அதோட எங்கெங்கெல்லாம் இந்த ஆப்ஜெக்ட் திரும்ப தேவைப்படுதோ ஏற்கனவே உருவாக்கின இந்த ஆப்ஜெக்டே பயன்படுத்திக்கும், புதுசாக உருவாக்கி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாது. இதனால் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஆப்ஜெக்டுகள் ரீயூஸ் செய்யப்படுது. இப்போ இந்த டிஐயை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ரியல் மினி ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப். இது ரொம்பவே எளிமையான ஒரு ஆப். இதில் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று காமிப்போம். லாகருங்கிற ஒரு சர்வீஸை பயன்படுத்தி மெசேஜுகள் எல்லாத்தையும் லாக் பண்ணுவோம். டோக்கன்ஸை வச்சு கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, நம்மளே கஸ்டம் இன்ஜெக்டர்களை உருவாக்கி காம்போனெண்ட்டுக்கு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கிட்டோம். இந்த ப்ராஜெக்டை உருவாக்குற வேலையெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்படின்றதால அதை பற்றி நான் திரும்ப சொல்ல விரும்பல. அதனால் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டை இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். அதனால் ngserve அப்படின்னு சொல்லி அந்த கமாண்ட் கொடுத்து நான் இங்கே ரன் பண்ணுறேன். இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆகுது லோக்கல் ஹோஸ்ட்டில் 4200 இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் இது ஓப்பன் ஆயிடுச்சு.
இந்த ஸ்க்ரீனை வந்து ரைட் சைட்லேயும் எடிட்டரை வந்து லெஃப்ட் ஸ்க்ரீன்லேயும் வச்சுக்கிறேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு கிளியராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதை கிளியர் பண்ணுறதுக்கு எஸ்ஆர்சியில் ஆப்பில் app.component.html ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க எல்லா கோடையும் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். அதனால் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டா இங்கே இருக்கிறது எல்லாமே எம்டி ஆயிரும், இங்கே போயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு h1 ஹெட்டிங்கு, அந்த ஹெட்டிங்கில் வந்து ஆங்குலர் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் டெமோ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஹெட்டிங்கை போட்டுக்கிறேன். இதுதான் இங்கே தெரியும். இப்போது இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டரில் main.tsன்னு ஒரு ஃபைலை பார்க்குறீங்களா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபைல் தான் உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான மெத்தட் வச்சுருக்கோம். அதுதான் பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன். இந்த மெத்தட் உங்களுடைய ஆங்குலர் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுதான் உங்களுக்கு ரூட் இன்ஜெக்டர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்டரை வச்சுருக்கு. இந்த ரூட் இன்ஜெக்டருங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டெய்னர் மாதிரி. இந்த டிபெண்டன்சிஸை உருவாக்குறது, அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் முழுக்க எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே அதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற மாதிரியான எல்லா வேலையையும் இந்த கண்டெய்னர் செய்யும். சரி, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய முதல் ஆங்குலர் சர்வீஸ் ஒன்று உருவாக்க போகிறோம். ஏன்னா சர்வீசஸ் தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுடைய இதயம் மாதிரி. சர்வீஸுங்கிறது ஒரு சிம்பிளான டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸ் தான். அதில் வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் வந்து கிட்டத்தட்ட நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு டேட்டாவை ஃபெச் பண்ணுறது, லாகிங் பண்ணுறது, அத்தென்டிகேஷன் செக் பண்ணுறது, அல்லது ஏதாச்சும் ஒரு டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரியான திரும்ப நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் கொண்ட ஒரு கோட் தான் இந்த சர்வீஸ் வச்சுருக்கோம். எல்லா லாஜிக்கையும் நம்ம காம்போனெண்ட்குள்ளவே எழுதுறதுக்கு பதிலாக சில லாஜிக்களை வந்து ஒரு சர்வீஸுன்ற கிளாஸ்க்குள்ளே எழுதிட்டா அதை நம்ம எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் திரும்ப பயன்படுத்திக்கலான்றதுக்காக ஆங்குலர் கொடுக்குற ஒரு வழி தான் இந்த சர்வீஸ். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு எளிமையான ஆங்குலர் சர்வீஸ் ஒன்று உருவாக்க போகிறோம், லாகர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த சர்வீஸை உருவாக்கிட்ட பிறகு இதை ஆப் காம்போனெண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதாவது இது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அடிப்படையில் ஆப்ஜெக்டை தர மாதிரி நம்ம செய்கிறது தான் இந்த இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறமா இந்த ஆங்குலர் ப்ராஜெக்ட் ரன் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே, அதாவது தானாகவே அந்த சர்வீஸோடைய ஆப்ஜெக்ட், அதாவது இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்றத ஒரு கான்சோல் லாக் போட்டு நீங்கள் சோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். வந்துட்டு நம்ம லாகர்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் உருவாக்க போகிறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கமாண்ட் ஒன்று இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு எல்லா ஆங்குலருடைய ng அப்படின்ற அந்த கமாண்டில் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ng generate service அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்டை நீங்கள் பயன்படுத்தணும். இதுக்கு அடுத்து லாகர் அப்படின்ற பேர் கொடுக்குறேன். இதனால் லாகர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் உருவாக்கப்படும். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே லாகர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸ் ஒன்று உருவாகியிருக்கு. இப்போ போயிட்டு நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னா இந்த ஆப்குள்ளே இந்த இடத்துல இருக்கும், லாகர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த லாகர் சர்வீஸ் கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு மெத்தட் ஒன்று எழுத போகிறேன், லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் நான் வந்து ஒரு பேராமீட்டர் வாங்குவேன், மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெசேஜோடைய டைப் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இந்த மெத்தட்குள்ளே நான் ஒரு கான்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட போகிறேன். இந்த கான்சோல் லாகில் நான் என்ன பண்ண போகிறேன்னா லாகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று காட்டுவேன். சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன மெசேஜ் இந்த பேராமீட்டரில் அனுப்பிச்சோமோ அது வந்து தெரிகிற மாதிரி இந்த இடத்துல காட்டுவேன். இதுதான் இந்த லாக் மெத்தடோடைய வேலை. இதை நீங்கள் ப்ரௌசரில் அவுட்புட்டில் பார்க்கலாம். இப்போ இந்த சர்வீஸை வந்து நம்ம ரூட் இன்ஜெக்டரில் பதிவு பண்ணணும். அப்போ தான் இது எங்கெங்கெல்லாம் கால் செய்யப்படுதோ இந்த சர்வீஸ் அங்கெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆனது அனுப்பப்படும். அதுக்கான விஷயம் ஏற்கனவே மேலே நடந்துருச்சு. ஏற்கனவே இதுக்கான கோட் மேலே இருக்குது. இன்ஜெக்டபிள் அப்படின்ற ஒரு டெக்கரேட்டர் இருக்குது. அந்த டெக்கரேட்டருக்குள்ளே
ப்ரொவைடட் இன்ல ரூட்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா ரூட் இன்ஜெக்டரில் இந்த சர்வீஸை பதிவு பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் அதோடைய ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இன்ஸ்டன்ஸ் எங்கெல்லாம் கேட்கப்படுதோ அங்கெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்ச உடனே இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லாக்ன்ற மெத்தடை பயன்படுத்தி நம்மளால் ப்ரௌசரில் ஒரு கான்சோல் லாக் ஒன்று வெளியிட முடியும். அதில் லாகர்ன்ற வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு அப்புறம் நம்ம இந்த மெத்தடில் அனுப்பின டெக்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் அது ப்ரௌசரில் தெரியும். இப்போ நம்ம ஆப் காம்போனன்ட்டோடைய கிளாஸ்க்கு போகலாம். ஆப் காம்போனன்ட்டோடைய கிளாஸ் இங்கே இருக்குது. இந்த கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம அந்த லாகர் சர்வீஸை பயன்படுத்த போகிறோம். நம்ம லாகர் சர்வீஸை பயன்படுத்துறதுக்கு முதல்ல அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உருவாக்கணும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். அதில் நான் வந்து அந்த லாகர் சர்வீஸ்க்கான ஆப்ஜெக்டை உருவாக்க போகிறேன். முதல்ல ப்ரைவேட் லாகர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து அதோடைய டைப்பை லாகர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துடுறேன். இப்போது நம்ம இதுக்கான ஆப்ஜெக்டை உருவாக்கணும் இல்லையா? இங்கே வெறும் பேராமீட்டர் மட்டும்தான் இருக்குது. நம்ம இதுக்கான ஆப்ஜெக்டை உருவாக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். எப்போ வந்து இந்த லாகர் சர்வீஸ்ன்ற டைப்பை பார்க்குதோ இந்த ஆங்குலருடைய அந்த ரூட் இன்ஜெக்டர் இந்த கிளாஸுக்கான இன்ஸ்டன்ஸை இங்கே கொடுத்துடும். ஆப்ஜெக்டை நீங்கள் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இங்கே பயன்படுத்தலாம். இப்போது இந்த இடத்துல திஸ் லாகர் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணுறேன். அதில் லாக் அப்படின்ற மெத்தடை நீங்கள் இப்போது ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் நான் வந்து இப்போது ஆப் காம்போனன்ட் லோடட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை வெளியிடுறேன். அது கான்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரௌசரில் தெரியும். இப்போது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இல்லைன்னா இந்த கோட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கான கோடை நான் ஹைட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம லாகர் சர்வீஸை வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த இடத்துல ப்ரைவேட் லாகர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்கணும். அதோடைய டைப் என்னங்கிறத நீங்கள் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று உருவாக்குவீங்க. அந்த கன்ஸ்ட்ரக்டரில் இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கான ஆப்ஜெக்டை நீங்கள் உருவாக்கிறதுக்கு திஸ் லாகர்னு போட்டுட்டு அதில் நியூ லாகர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஜெக்டை உருவாக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற இந்த லைன் இப்படி நீங்கள் பயன்படுத்த முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க வேண்டியதாக இருக்குது. அதோட ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமான மெமரி தேவையில்லாமல் வேஸ்ட் செய்யப்படுது. சரிங்களா? எப்படி இருந்தாலும் இந்த சர்வீஸ்க்கான ஆப்ஜெக்டை நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த போகிறதால ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கினாலே போதும். அந்த ஒரு ஆப்ஜெக்ட் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடணும். இதுதான் டிஐயோடைய ஒரு முக்கியமான விஷயம். ஆக இந்த மாதிரி கோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதால உங்கள் ஆப்போடைய பர்ஃபார்மன்ஸ் கெடுக்கும்ன்றதால தான் அவங்க இந்த மாதிரி எளிமையான ஒரு வழியை கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு டிஐ பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எப்போல்லாம் ஆங்குலர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இந்த ரூட் இன்ஜெக்டரில் பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த லாகர் சர்வீஸ்க்கான இன்ஸ்டன்ஸ் உருவாக்கப்பட்டுரும். அது எங்கெல்லாம் வந்து கேட்கப்படுதோ அங்கெல்லாம் உடனே கொடுக்கப்படும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம இந்த ஆப் காம்போனெண்ட்டில் நம்ம அந்த லாகர் சர்வீஸை பயன்படுத்திருக்கோம். ஏன்னா அந்த லாகரில் இருக்கிற லாக் மெத்தடுக்கு நம்ம ஒரு மெசேஜை கொடுத்துருக்கோம். இந்த மெத்தட் வந்து இப்போ நம்மளுக்கு ப்ரௌசரில் தெரிஞ்சால் இந்த சர்வீஸ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம இந்த ப்ரௌசருடைய கான்சோல் அப்படின்ற இந்த டேபை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஆப் காம்போனெண்ட் லோடட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாகருடைய மெசேஜ் வந்திருக்கு. ஆக இந்த சர்வீஸை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றத இப்பயே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பகுதியில் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை எப்படி இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு பேர் தான் வந்து நெஸ்டட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரொவைடர்ஸ்னால் என்ன, அது எங்கே இருக்கும், அதால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்புறம் ஆங்குலருடைய இன்ஜெக்டர்
எப்படி வந்து இந்த டிபெண்டன்சியை வந்து ரிசால்வ் பண்ணுது, அதாவது கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை கொடுக்குது அப்படின்றத நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ் கிளாஸ், யூஸ் வேல்யூ மற்றும் யூஸ் ஃபேக்ட்ரி இந்த மாதிரியான ப்ரொவைடர்கள்லாம் என்ன பண்ணும், அதோட இதுங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரியல் ஆப்பில் ஒரு சர்வீஸ்க்கு இன்னொரு சர்வீஸ் சில நேரம் தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு யூசர் சர்வீஸ் யூசர் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுது. ஆனால் அதுக்கு வந்து அது செய்கிற ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று லாக் பண்ணுறதுக்கு லாகர் சர்வீஸ்ன்ற ஒரு சர்வீஸ் தேவைப்படுது. அப்போ இந்த யூசர் சர்வீஸுக்கு லாகர் சர்வீஸ் தேவைப்படுது லாக் பண்ணுறதுக்கு. இதுக்கு தான் நம்ம வந்து சர்வீஸ் டு சர்வீஸ் இன்ஜெக்ஷனை கற்றுக்கணும். திரும்ப வந்திருக்கோம். இந்த ஒரு உதாரணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு சர்வீஸ் ஒன்று உருவாக்க போகிறேன். அதனால் இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ng generate service user அப்படின்னு சொல்லி இந்த கமாண்ட் கொடுக்க போகிறேன். இதனால் என்ன நடக்கும், யூசருங்கிற ஒரு சர்வீஸ் கிளாஸ் இங்கே உருவாக்கும். இப்போது நம்ம இந்த யூசர் சர்வீஸ் கிளாஸை ஓப்பன் பண்ணலாம். அது இங்கே இருக்குது. இப்போ இந்த யூசர் சர்வீஸ் கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன், கெட் யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வைக்க போகிறேன். கெட் யூசர் இந்த மெத்தட் வந்து ஒரு யூசர் டேட்டாவை ஹேண்டில் பண்ண போகுது. அதனால் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று உருவாக்குறேன். அதில் ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் ஐடி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு வேல்யூ 1, அப்புறம் நேம் வந்து லோகேஷ், ரோல் அது அட்மின். இப்படி ஒரு ஆப்ஜெக்டை இது வச்சிருக்கு யூசர்ன்ற ஒரு கான்ஸ்டன்ட். இப்போது இந்த ஒரு யூசர் டேட்டாவை இதை ஹேண்டில் பண்ணும்போது fetched யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு லாகை அது வெளியிட போகுது. அதனால் இப்போ இந்த யூசர் சர்வீஸுக்கு லாகர் சர்வீஸ், அதாவது நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்ச இந்த லாகர் சர்வீஸ் ஆனது இங்கே தேவைப்படுது. சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த யூசர் சர்வீஸில் இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக லாகர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்குறோம். அதோடைய டைப்பை லாகர் சர்வீஸ்ன்னு வச்சிடுறோம். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அடிப்படையில் இந்த ரூட் இன்ஜெக்டர் ஆனது, அதாவது இந்த ரூட் இன்ஜெக்டர் இந்த யூசர்ன்ற சர்வீஸ்க்கு அதோடைய இன்ஸ்டன்ஸை கொடுத்துரும். இப்போது நம்ம இந்த கெட் யூசர் அப்படின்ற மெத்தடில் இந்த லாகர்ன்ற ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தலாம். அதில் லாகுன்ற மெத்தடில் நம்ம வந்து நம்மளுடைய மெசேஜை அனுப்பலாம். நான் அனுப்ப போகிற மெசேஜ் என்னன்னா, இங்கே டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்கில் fetched யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ், அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து அந்த யூசர் டேட்டாவுடைய நேமை கொடுக்க போகிறேன். ஆக இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்லேயே இந்த சின்டாக்ஸில் யூசர்ன்ற இந்த வேரியபிளில் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த வேல்யூவை வெளியிடுறேன். இப்போது இந்த லாகை வெளியிட்ட பிறகு இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது, இந்த யூசர் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. மொத்தத்தில் என்னென்னா, இந்த கெட் யூசர்ன்ற மெத்தட் ஒரு யூசர் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுது, அது வந்து அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் இதுக்கு இடையில் அந்த யூசருடைய நேமை ஒரு லாகாக வெளியிடுது. அதுக்கு வந்து அந்த லாகர்ன்ற சர்வீஸ் தேவைப்படுது. இதுதான் விஷயம். இப்போது ஆப் காம்போனெண்ட் இந்த யூசர் சர்வீஸை பயன்படுத்துச்சுன்னா, ஆங்குலர் இந்த டிபெண்டன்சிக்கான வரிசையை எப்படி வச்சுருக்கோன்னா, முதல்ல ஆப் காம்போனெண்ட், இது யூசர் சர்வீஸை யூஸ் பண்ணுறதால இதோடைய டிபெண்டன்சி யூசர் சர்வீஸ். இது லாகர் சர்வீஸை யூஸ் பண்ணுறதால இதோட டிபெண்டன்சி லாகர் சர்வீஸ் அப்படின்னு இந்த ஒரு வரிசையில் தான் டிபெண்டன்சியை அடுக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆப் காம்போனெண்ட்டை திறப்போம். இந்த ஆப் காம்போனெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து யூசர் சர்வீஸை வந்து பயன்படுத்த போகிறோம். நம்ம யூசருக்கான டேட்டாவை வந்து வாங்க போகிறோம். அதாவது இந்த யூசர் சர்வீஸ்லேருந்து இந்த மெத்தடை கால் பண்ணி இந்த டேட்டாவை வந்து வாங்க போகிறோம்.
அப்போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இந்த யூசர் சர்வீஸ்க்கான இன்ஸ்டன்ஸை கொண்டு வரணும் இந்த காம்போனெண்ட்டில். ஆக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக யூசர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி, அதோடைய டைப் வந்து யூசர் சர்வீஸ். இப்போ நம்ம இன்ஜெக்ஷன் வந்து பண்ணியாச்சுன்றதால இந்த இடத்துக்கு வந்து நமக்கு அந்த டிபெண்டன்சி கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல this டாட் யூசர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி இதில் கெட் யூசர்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை கால் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து இதில் கிடைக்கும். வாங்கின அந்த டேட்டாவை இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாஸில் யூசர்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆக இங்கே மேலே வந்து நான் யூசர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி அதோடைய டைப் மட்டும் இங்கே கொடுத்து வைக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவாக தான் இந்த யூசருடைய டேட்டாவை வச்சுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணேன்னா எனக்கு இங்கே பாருங்கள் கான்சோல் லாகில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே முதல்ல லாகர் அப்படின்றது வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே லாகர் சர்வீஸை பயன்படுத்தி இதை போட்டோம். அடுத்து இன்னொரு லாகர் பாருங்கள், ஃபெச்டு யூசர் லோகேஷ் அப்படின்னு வந்திருக்கு. இது எங்கேருந்து வருதுன்னா இந்த கெட் யூசர்ன்ற ஒரு மெத்தட், அது இந்த யூசர் சர்வீஸில் இருக்குது. அதில் வந்து நம்ம யூசர் டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லாக் போட்டிருக்கோம். அதில் அந்த யூசருடைய பெயரை வந்து இங்கே நம்ம வெளியிடுறோம். அதுதான் வந்து இந்த லாக். ஆக இப்போ நீங்கள் வந்து ஆப் காம்போனெண்ட்டில் வந்து யூசர் சர்வீஸை வந்து பயன்படுத்தியிருக்கீங்க. யூசர் சர்வீஸ் இந்த லாகர் சர்வீஸை வந்து பயன்படுத்தி அது ஒரு லாகை வெளியிடுது. இதுக்கு முன்னாடி லாகர் சர்வீஸ்னு ஒன்று பயன்படுத்தியிருந்தோம். அது நேரடியாக நம்ம இந்த ஆப் காம்போனெண்ட்குள்ளே பயன்படுத்தியிருந்தோம். ஆனால் இந்த தடவை நம்ம யூசர் சர்வீஸ் பயன்படுத்தியிருக்கோம். அந்த யூசர் சர்வீஸ்க்கு உள்ள வேற ஒரு சர்வீஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி வந்து இந்த யூசர் சர்வீஸ்க்கு இந்த லாகர்ன்ற சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து போய் சேரும்? கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இல்லையா? அதுக்கு காரணம் என்னென்னா ப்ரொவைடர்ஸ். எப்போ வந்து நம்ம இந்த லாகர் சர்வீஸில் இன்ஜெக்டபிள் அப்படின்ற ஒரு டெக்கரேட்டர் பயன்படுத்துகிறோமோ, அதில் ப்ரொவைடர் இன்ல ரூட்டுன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோமோ, ஆங்குலர் இதுக்கான ஒரு ரிஜிஸ்டரை பதிவு பண்ணிடும். அது ரூட் லெவலில் இருக்கும். ப்ரொவைடருங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, அது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ப்ரொவைட் அப்படிங்கிறது வந்து ஒரு டோக்கன் மாதிரி. ஆக இந்த மாதிரி ஒரு பேரில் ஒரு கிளாஸோடைய இன்ஸ்டன்ஸை கேட்டாங்கன்னா நீ கீழே இருக்கிற இந்த யூஸ் கிளாஸில் கொடுத்துருக்கிற அந்த கிளாஸை எடுத்துக்கோ அப்படின்னு இந்த ஒரு சின்டாக்ஸில் சொல்கிறாங்க. ப்ரொவைடர்களை 3 விதமாக டிக்ளேர் பண்ணலாம். இந்த இடத்துல இன்ஜெக்டபிள்ன்ற டெக்கரேட்டரை கொடுத்து அதில் ப்ரொவைடர் இன்ல ரூட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரூட் லெவலில் நீங்கள் ஒரு ப்ரொவைடரை பதிவு பண்ணிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். காம்போனெண்ட் டெக்கரேட்டரில் ப்ரொவைடர்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் நீங்கள் பதிவு பண்ண வேண்டிய ப்ரொவைடர்களை ஆப்ஜெக்ட்டுகளாக இப்படி கொடுக்கலாம். அது அந்த காம்போனெண்ட்டுக்குள்ளே வரைக்கும் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேசிக்கான ப்ராஜெக்ட் இல்லாமல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்ஜி மாடல் டெக்கரேட்டரில் இதே ப்ரொவைடர்ஸ் ஃபீல்டை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொவைடர்களை பதிவு பண்ணலாம். இப்போ நான் சொன்ன உடனே இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் எடுத்து காட்ட போகிறேன். இந்த ப்ரொவைடர்களை எப்படியெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் பயன்படுத்த முடியும்ன்ட்டு. சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜெக்டபிள்ன்ற இந்த டெக்கரேட்டர் பயன்படுத்தி அதில் ப்ரொவைடர் இன்ல ரூட்டுன்னு கொடுத்தா ரூட் லெவலில் இந்த லாகர் சர்வீஸ்க்கான ஒரு ப்ரொவைடர் பதிவாயிடும்னு சொன்னேன். அதாவது ரூட் லெவல்ன்றது இந்த ப்ராஜெக்ட் முழுக்க எந்த இடத்துல வேணாலும் கிடைக்கும். அப்போது இந்த டெக்கரேட்டர் வந்து இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றதை பாருங்கள். இப்போ நான் இந்த டெக்கரேட்டரை எடுத்துடுறேன், சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணனே இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வருது. எரரில் இந்த லாகர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கிளாஸுக்கு நீங்கள் வந்து ப்ரொவைடரை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. ரூட் லெவலில் வந்து உங்களுக்கு இப்போ அந்த லாகர் சர்வீஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் காம்போனெண்ட் லெவலில் நீங்கள் வந்து இந்த லாகர் சர்வீஸை கிடைக்க வைக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு காம்போனெண்ட்டுக்குள்ளே போங்க. இப்போது இந்த காம்போனெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம 2 லைனில் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வச்சுருக்கோம். அதில் முதல் லைன் வந்து லாகருக்கான லைன், அந்த லைன் இருக்கட்டும். ஆனால் இந்த 2வது லைன் யூசர் சர்வீஸ், அதை இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அதோட இந்த
இடத்துல வந்து அந்த யூசர் சர்வீஸை வந்து பயன்படுத்த வேணாம், அதையும் எடுத்துடுறேன். ஏன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வெறும் லாகர் சர்வீஸ் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த லாக் வந்து நம்மளுக்கு வரல. காரணம் என்னென்னா இதுக்கான ப்ரொவைடர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எரர் வருது. சரிங்களா? இந்த லாகர் சர்வீஸை நம்ம பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இந்த எரரே வராது. பாருங்கள், போயிருச்சா? ஆக இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இந்த லாகர் சர்வீஸை நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துருக்கோம். அது வந்து அதுக்கான ப்ரொவைடரை தேடுது, அது கிடைக்கல. ஆனால் நமக்கு வந்து இப்போ இந்த லாகர் சர்வீஸ்க்கான ப்ரொவைடரை கொடுக்கறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது என்னென்னா காம்போனன்ட் டெக்கரேட்டர். இந்த காம்போனன்ட் டெக்கரேட்டருக்குள்ளே நீங்கள் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலாம். ஆக ப்ரொவைடர்ஸ், அதில் வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து நான் வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஒரு அரே ஃபீல்டில் ஒரு ஆப்ஜெக்டாக வந்து நான் அந்த ப்ரொவைடரை கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட், அதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த ப்ரொவைடுன்ற இடத்துல வந்து நம்ம இந்த கிளாஸோடைய பெயர் என்னன்றதை கொடுக்கணும். ஆக இந்த கிளாஸோடைய பெயரை வந்து கொடுக்குறேன் இப்படி. சரிங்களா? இப்போ இதுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கப்பட்டுச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டரில் அதுக்கு எந்த கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல யூஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒன்று கொடுத்து அதில் நீங்கள் கொடுக்கலாம். அதுலேயும் வந்து லாகர் சர்வீஸ் தான் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா இதுலேருந்து தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஆக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பேரை பார்த்தா இதிலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கொடுன்றது தான் இந்த இடத்துல ஒரு ப்ரொவைடராக நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்த பிறகு இந்த காம்போனன்ட் லெவலில் உங்கள் லாகர் சர்வீஸ்க்கான இன்ஸ்டன்ஸ் ஆனது கிடச்சிரும். சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வராது. ஸோ உங்களுக்கு அந்த லாக் வந்து வரும். பார்த்தீங்களா? இதுதான் காம்போனன்ட் லெவலில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொவைடரை பதிவு பண்ணுறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் காம்போனன்ட் லெவல்லன்னு நான் சொல்லும் போதே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணணும். அது காம்போனன்ட்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம கீழே ஒரு லைனை கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் திரும்ப அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல யூசர் சர்வீஸ்ன்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். ஆக இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டரில் யூசர் சர்வீஸ், அதோடைய டைப் வந்து யூசர் சர்வீஸ் தான். இப்போது யூசர் சர்வீஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ரூட் லெவலில் இருக்குது. சரிங்களா? ஆனால் லாகர் சர்வீஸ் வந்து ரூட் லெவலில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இல்லையா? இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றது கிட்டத்தட்ட நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணனே பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வரும். ஏன்னா காம்போனெண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு ப்ரொவைடர் கொடுத்துருக்கிறீங்க. அந்த ப்ரொவைடரில் லாகர் சர்வீஸுக்கு நீங்கள் அதுக்கான ஆப்ஜெக்டை வாங்கி கொடுத்துட்றீங்க. ஆனால் இந்த யூசர் சர்வீஸ்க்கு யூசர் சர்வீஸில் நீங்கள் லாகர் சர்வீஸ்க்கான இன்ஸ்டன்ஸை வாங்கி கொடுக்குற மாதிரி எந்த ப்ரொவைடரையும் கொடுக்கல. இன்ஸ்டன்ஸை தேடும், அதுக்கான ப்ரொவைடர் அந்த இடத்துல கிடச்சிருக்காது. ஸோ அதனால் எரர் திரும்பவும் இதுக்கு வந்திருக்கு. நீங்கள் செய்யறதுக்கு இப்போது இந்த லாகர் சர்வீஸ்க்கான ப்ரொவைடரை நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு இன்னொரு வழி இருக்குது. அது என்னன்னா நம்ம main.ts ஃபைலுக்குள்ளே போகலாம். ஏன்னா இதுதான் சொன்ன ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முதல் இடம். சரிங்களா? இந்த பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷனுக்கான கான்ஃபிகரேஷன்லாம் கொடுப்போம். அந்த அப்ளிகேஷனுக்கான கான்ஃபிகரேஷனை வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபைலில் இவங்க வச்சுருக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஃபைல் எங்கே இருக்குது? இதே இடத்துல app.config.tsன்னு இருக்குது. இதில் பாருங்கள், ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரொவைடரை கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை விட்டுருவோம். இப்போ நமக்கான ப்ரொவைடரை வந்து இதுக்கு அடுத்து கொடுப்போம். ஆக இந்த இடத்துல கமா போட்டுட்டு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். அந்த ஆப்ஜெக்டில் ப்ரொவைடுன்ற ஒரு ஃபீல்டு, அதில் லாகர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேரில் ஒரு ப்ரொவைடரை பதிவு பண்ணுறேன். அதுக்கடுத்து அது வந்து யூஸ் கிளாஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே லாகர் சர்வீஸ்ன்னு கொடுக்குறேன். இதன் மூலமாக இந்த பேரை பார்த்தாலே இந்த ஒரு கிளாஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இப்போ இந்த ப்ரொவைடர் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணாலே எனக்கு இங்கே இந்த எரர் போயிட்டு பழையபடி பாருங்கள், இந்த முதல் இதுவும் வந்துடும். அது காம்போனன்ட் லெவல்லேருந்து வர்றது. ரெண்டாவதாக வர இந்த லாக் வந்து நம்ம இங்கே இந்த கான்ஃபிகரேஷனில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வரக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப்போடைய கான்ஃபிகரேஷனாக வந்து இந்த ப்ரொவைடரை பதிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஆப் காம்போனெண்ட்டுக்குள்ளே இங்கே உள்ளே கொடுக்குறீங்க பாருங்கள், இங்கே ஒரு ப்ரொவைடர், இதை வந்து நீங்கள் கொடுக்காமல் விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்த கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணாலும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேலை செய்யும். ஏன்னா
நீங்கள் வந்து ரூட் லெவலில், அதாவது இந்த ப்ராஜெக்டோடைய ரூட் லெவலில் கான்ஃபிகரேஷனில் கொடுத்ததால உங்களுக்கு அங்கேருந்தே இந்த லாகர் சர்வீஸ்க்கு கிடச்சிரும். ஆக இந்த மாதிரி சில விதத்தில் நீங்கள் வந்து ப்ரொவைடர்களை பதிவு பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து ப்ரொவைடர்களை எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுலேயும் சில கண்ட்ரோல்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து யூஸ் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. இதன் மூலமாக என்னென்னா இந்த ப்ரொவைடருக்கு கிளாஸ் தான் தேவைப்படும் அப்படின்றதால இந்த யூஸ் கிளாஸுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துகிறேன். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கிளாஸ் கொடுத்தாலும் அதோடைய ஆப்ஜெக்ட் தான் இந்த பேரில் வந்து இங்கே கொடுக்கப்படும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சர்வீஸ் ஒன்று உருவாக்குறேன். அந்த சர்வீஸ்க்கு பேர் வந்து logger2 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த logger2 சர்வீஸில் நான் பாருங்கள் புதுசாக வந்து ஒரு மெத்தட் ஒன்று வைக்கிறேன். log அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். அந்த மெத்தடில் ஒரு கான்சோல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போடுறேன். அந்த கான்சோல் ஸ்டேட்மெண்ட்டில் this is logger2 service அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கான்சோல் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். அப்புறம் ஏற்கனவே நம்ம உருவாக்கின அந்த லாகர் சர்வீஸ் மாதிரியே பாருங்கள், இதில் வந்து மெசேஜ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் வெளியிடுறோம் இல்லையா, அதையும் வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். சரிங்களா? கான்சோல் லாக் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல logger2ன்னு இந்த இடத்துலையும் வச்சிடுறேன் இந்த கான்சோலில். அப்புறம் அந்த மெசேஜை வெளியிடுறோம். சரிங்களா? இப்போ இது வந்து logger2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவைடரில் யூஸ் கிளாஸ்ன்னு இருக்குல்ல, அதில் லாகர் சர்வீஸுக்கு பதிலாக logger2 சர்வீஸை வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ப்ரொவைட் என்ன தான் லாகர்னு இருந்தாலும் அது எந்த கிளாஸ்லேருந்து அது ஆப்ஜெக்ட் கொண்டு வரப்போது, logger2லேருந்து. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே this is logger2 service logger2 app component loaded அப்படின்னு வந்திருக்கு. அப்போது இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆப்ஜெக்ட் வந்து லாகர் சர்வீஸ்லேருந்து வரல, logger2 சர்வீஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. அதோட அவுட்புட் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஆனால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லாகர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன, அது நம்மளுடைய இந்த சர்வீஸ் யூசர் சர்வீஸில் பயன்படுத்தினது. இது என்ன இது எங்கேருந்துன்னா நம்ம ரூட் லெவலில் வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ணதை எடுத்துகிட்டு வருது. ஸோ இது வந்து காம்போனெண்ட் லெவல்லேருந்து கிடைக்கிறதால logger2, யூசர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரூட் லெவலில் கொண்டு வந்த லாகர் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெவ்வேறு விதமான கிளாஸை கூட இந்த ப்ரொவைடரில் கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இன்னும் வெவ்வேறு விதமான கண்ட்ரோல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கிளாஸ் மட்டுமே தான் வந்து ப்ரொவைடராக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில நேரத்தில் வேல்யூக்குள்ளே கூட நீங்கள் ப்ரொவைடர்களாக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த main.tsல இந்த ஆப்போடைய கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கோம். அந்த கான்ஃபிகரேஷனில் நம்ம ஒரு ப்ரொவைடர் கொடுத்தோம் இல்லையா, லாகர் சர்வீஸ். இப்போ அது மாதிரியே நான் வந்து இன்னொரு ப்ரொவைடர் ஒன்று கொடுக்க போகிறேன். ஆனால் அந்த ப்ரொவைடர் வந்து கிளாஸுக்கு இல்லை, அது ஒரு வேல்யூக்கு. அதனால் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கொடுக்குறேன். அந்த ஆப்ஜெக்டில் ப்ரொவைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன், ஆப் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இது வந்து ஒரு கிளாஸ் பேர் கிடையாது, ஒரு ஸ்ட்ரிங்கோடைய பெயர் தான். இப்போது இந்த பெயரை நம்ம வந்து கால் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா ஒரு வேல்யூ தான் கிடைக்க போகுதுன்றதால யூஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். பாருங்கள், யூஸ் வேல்யூ கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன வேல்யூ இந்த பெயருக்கு கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வெர்ஷன் நம்பர் வெளியிட போகிறேன். ஆக இந்த இடத்துல v20.0.0 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஆக இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸுக்காக ஒரு ப்ரொவைடர் கொடுத்தோம், ஆனால் இந்த தடவை வேல்யூக்காக ஒரு ப்ரொவைடர் கொடுக்குறோம். இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஒரு ப்ரொவைடரை கொடுத்துட்டோம். இதுக்கான வேல்யூவை நம்ம எப்படி இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோன்றதை பார்க்கலாம். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஆப் காம்போனென்ட் போய்க்கிறேன். இந்த ஆப் காம்போனென்ட்டில் வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் அந்த வேல்யூவை. ஸோ இந்த மாதிரி நான் பிரேக் பண்ணிக்கிறேன், அப்போ தான் பார்க்கறதுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நான் அடுத்ததாக வந்து வேல்யூ தான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இன்ஜெக்ட் அப்படின்ற ஒரு டெக்கரேட்டரை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த இன்ஜெக்டில் நான் வந்து எந்த ஒரு வேல்யூ வந்து கொண்டு வர போகிறேன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஆக இதுக்குள்ளே நான் கொடுக்க போகிறது என்னென்னா
ஆப் வெர்ஷன், அதுதான் ப்ரொவைடருடைய அந்த பெயராக கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இன்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் ப்ரைவேட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியாக ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய பெயரை வந்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வெர்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பேரை கொடுக்குறேன். அதோடைய டைப் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சிடுறேன். ஆக நான் வந்து ஒரு வேல்யூவை இன்ஜெக்ட் பண்ண போகிறேன், ஆப் வெர்ஷன் சொல்லிட்டு. அதை வந்து இந்த வெர்ஷனுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியாக நான் வாங்கிக்கிறேன். அதோடைய டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து அந்த வேல்யூ வந்து அது வந்து சேர்ந்துருக்குதா இல்லையான்றதை நான் வந்து இந்த இடத்துல ஒரு கான்சோல் லாக போடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதே இடத்துல ஒரு கான்சோல் லாக் ஒன்று போடுறேன். கான்சோல் லாக், அதில் வந்து வெர்ஷன், அதாவது வந்து ரன்னிங் ஆப் வெர்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைகளுக்கு அப்புறம் இந்த வெர்ஷனுன்ற ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன். அதை தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த ஆப் காம்பனன்ட் ரிஃப்ரெஷ் ஆன உடனே நம்மளுக்கு இங்கே என்ன தெரியுது? கடைசியாக ரன்னிங் ஆப் வெர்ஷன் v20.0.0. இந்த வேல்யூ வந்து எப்படி நம்மளுக்கு கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட இதுக்கான ப்ரொவைடரை வந்து நம்ம இங்கே இந்த ஆப் கான்ஃபிகரேஷனில் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். இது ஆப் முழுக்க எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த மாதிரி வேல்யூவை எதுக்கு நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ஸ் அல்லது வந்து ஒரு என்விரான்மெண்ட் டேட்டா ஏதாவது வந்து பதிவு பண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொவைடரை இந்த மாதிரி பதிவு பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் முக்கியமாக இந்த ஆப் கான்ஃபிகரேஷனில் பதிவு பண்ணிங்கன்னா அது இந்த ஆப் முழுக்க எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நான் இங்கே பண்ண மாதிரி. சரிங்களா? இதுதான் நம்ம வந்து யூஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. அதை வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு அர்த்தம். இதுக்கு முன்னாடி யூஸ் கிளாஸ், இப்போது யூஸ் வேல்யூ. இப்போ அடுத்து இன்னொரு புது விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. ஆனால் நம்ம இந்த வேல்யூவை நேரடியாக இங்கே கொடுத்துட்டோம், அதனால் வந்து அந்த பேரில் வந்து நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்றதால பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஆனால் சில சமயம் வேல்யூ வந்து ரன் டைமில் தான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அந்த வேல்யூ தெரியணும் போது, அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி அந்த வேல்யூவை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு வேறு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ப்ரொவைட் கொடுக்குறேன். அதில் வந்து API URL அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ரொவைடர். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூவை கொண்டு வரப்போம். ஆனால் அந்த வேல்யூ வந்து எப்படி எடுத்துகிட்டு வரப்படும்னா, இங்கே நான் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து API URL factory அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து isProd அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட், isProd வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் வேல்யூ வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் API URL ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அது எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா, isProd வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் வந்து http:/api.prod.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கான API URL அனுப்புகிறேன். அப்படி ப்ராட் இல்லைன்னா டெவலப்மெண்ட் மோடில் தான் இருக்கும் இல்லையா? அப்போ நான் வந்து http:/localhost அப்படின்னு சொல்லி இந்த ஒரு யூஆரில் கொடுக்குறேன். அதாவது ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்குதா இல்லையான்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே யூஆரில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் அந்த வேல்யூ என்ன ரிட்டர்ன் ஆகும்ன்றது தெரியும் இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய மூணாவது ஒரு கண்ட்ரோலை பயன்படுத்தணும். அதுதான் யூஸ் ஃபேக்ட்ரி. இந்த யூஸ் ஃபேக்ட்ரியில் நீங்கள் வந்து API URLன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷனானது கால் செஞ்சு அதுக்கான வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இந்த யூஸ் ஃபேக்ட்ரி பண்ண போகிற வேலை. இப்போ நீங்கள் இதை பயன்படுத்தலாம் எங்கன்னா உங்களுடைய காம்போனெண்ட்டில். ஆக இந்த இடத்துல போயிட்டு காம்போனெண்ட்டில் இதே இன்ஜெக்ட் டெக்கரேட்டர் வச்சுக்கிட்டு நான் வந்து இங்கே API URLன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொவைடரோடைய பெயரை வந்து கொடுத்துட்றேன். அப்புறம் இதை வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக நான் வந்து API URL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கிறேன். அது ஒரு ஸ்ட்ரிங் தான். இப்போது இந்த ஒரு இடத்துல ஒரு கான்சோல் லாக் யூஸிங் API அப்படின்ற வார்த்தைகளுக்கு அப்புறம்
நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பேரை கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தேன்னா எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் யூசிங் ஏபிஐ வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு இருக்குது. ஏன் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு இருக்குது? ஏன்னா இங்கே வந்து ப்ராட் வந்து ஃபால்ஸில் இருக்குது. அதனால் வந்து அது ஃபால்ஸுன்றதால இந்த லோக்கல் ஹோஸ்ட் URL ரிட்டர்ன் பண்ணும். இதுவே ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு இது வரும் பாருங்கள். இப்போ ட்ரூன்னு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண பிறகு பாருங்கள் இங்கே நம்மளுக்கு api.prod.comனு வந்திருக்கு. ஆக இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூ எடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த யூஸ் ஃபேக்ட்ரி வந்து கொடுக்கணும். ஆக இந்த மாதிரி யூஸ் கிளாஸ், யூஸ் வேல்யூ, யூஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக நீங்கள் வந்து ப்ரொவைடர்களை பதிவு பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஆப்ஜெக்டோ வேல்யூவோ ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம பார்க்குற 3 வித்தியாசமான கண்ட்ரோல்கள். போன பகுதியில் நம்ம இந்த மாதிரி ப்ரொவைடர் ஒன்று கொடுத்துருந்தோம், ஆப் வெர்ஷன்ட்டு. இது வேலை செய்யும். ஆனால் இதில் மறைமுகமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நம்ம இங்கே ஆப் வெர்ஷன் பேர் வச்சுருக்கோம். அது ஒரு ஸ்ட்ரிங். இங்கே ஸ்ட்ரிங்குன்றது டைப் சேஃப் கிடையாது. ஏன்னா அதில் ஒரு எழுத்தை நம்ம தப்பாக போட்டாலும் நமக்கு ஆங்குலர் வார்னிங் கொடுக்காது. ஆனால் எரர் வந்து உங்கள் ஆப் கிராஷ் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு ஆப் வெர்ஷனை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? இதோ இந்த ஆப் காம்போனெண்ட்டில் இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல 2 Pக்கு பதிலாக ஒரே ஒரு P மட்டும் கொடுக்குறேன். இதை நான் தவறுதலாக நினச்சி பண்ணுற ஒரு விஷயம், சரிங்களா? எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வார்னிங் வரல. ஆனால் சேவ் பண்ணும்போது எனக்கு இங்கே எரர் வரும், நோ ப்ரொவைடர் ஃபார் ஆப் வெர்ஷன். இதுதான் இங்கே பிரச்சனையே. ஆக ஸ்ட்ரிங்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு டைப் சேஃப் கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னொரு வழியில் தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த வழிக்கு பேர் தான் இன்ஜெக்ஷன் டோக்கன். இந்த இன்ஜெக்ஷன் டோக்கனுங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அது கிட்டத்தட்ட ஒரு தனித்துவமான அடையாளம். எதுக்குன்னா ஒரு ஆங்குலரோட இன்ஜெக்டர் சிஸ்டமுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம ஒரு டோக்கனை உருவாக்குறோம். அந்த டோக்கனை வச்சு எல்லா இடத்துலையும் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஏன் அந்த டோக்கனை நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் சேஃபை கொண்டதுன்றதால நீங்கள் முழுசாக நம்பலாம். சுருக்கமாக சொல்லணும்னா ஆங்குலரில் நீங்கள் பதிவு பண்ணுற ஒவ்வொரு டிபெண்டன்சிக்கும் ஒரு தனித்துவமான லேபிள், தனித்துவம்னா ஒரே மாதிரிலாம் இங்கே 2த்துக்கு இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் அந்த லேபிளை வச்சே நீங்கள் ஈஸியாக அடையாளம் கொண்டு அந்த டிபெண்டன்சியை எடுக்க முடியும் இல்லையா? இதுதான் இந்த இன்ஜெக்ஷன் டோக்கன். ஆக நீங்கள் ஒரு லாகர் சர்வீஸை வந்து எடுக்கிறதுக்கு கிளாஸ்ன்ற டைப் வச்சு எடுக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த வேல்யூவை வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் டோக்கனை பயன்படுத்த போகிறீங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம வேறு விதமாக சமாளிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக வந்து ஆப் வெர்ஷன், API URL இந்த மாதிரி போட போகிறதில்ல. மொத்தமாக இது எல்லாத்தையும் ஒரு கான்ஃபிகரேஷனாக நம்ம வந்து பதிவு பண்ணி வச்சுக்க போகிறோம். அந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் டோக்கனை தயார் பண்ண போகிறோம், சரிங்களா? ஆக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்டில் வந்து ஏற்கனவே app.config.tsன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலில் தான் வந்து ஆப் கான்ஃபிகரேஷனை வந்து வெளியிடுறாங்க. அதில் வந்து இந்த ப்ரொவைடர்ஸ்லாம் வந்து வெளியிடுறாங்க. இது இருக்கட்டும். ஆனால் இதே ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்ஃபிகரேஷன், நம்மளுடைய ஆப் கான்ஃபிகரேஷனுக்கு தனியாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று உருவாக்கிக்க போகிறோம். அதுக்குன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று உருவாக்கலாம். எக்ஸ்போர்ட் இன்டர்ஃபேஸ் app.config அப்படின்னு சொல்லி இப்போ இதில் வந்து API URLன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதோடைய டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வெர்ஷன், இதோடைய டைப்பும் வந்து ஸ்ட்ரிங்கு தான், சரிங்களா? ஆக இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இதில் என்னென்ன வரப்போகுதோ அதை உருவாக்குறோம். அப்புறம் வந்து ஃபீச்சர் ஃப்ளாக், இது சும்மா இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம கான்ஃபிகரேஷனில் இது ஒரு புது ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுக்கலாம். இதோடைய டைப் வந்து பூலியன்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு டைப்பை உருவாக்கிட்டோம் சரிங்களா. இப்போ இந்த டைப்புக்கு நம்ம ஒரு டோக்கன் ஒன்று உருவாக்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஆப் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று உருவாக்கிக்கிறேன். இதில் வந்து ஒரு புதுசாக இன்ஜெக்ஷன் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறேன். இதுதான் நம்ம இன்ஜெக்ஷனை உருவாக்குறதுக்கான அந்த ஒரு பகுதி. இதில் வந்து இந்த நம்ம உருவாக்க போகிற இன்ஜெக்ஷனுக்குன்னு ஒரு டைப் ஒன்று இருக்கணும். இன்ஜெக்ஷன் டோக்கனுக்கு ஒரு டைப்பு, அந்த டைப்பை தான் நம்ம இங்கே மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆக இந்த இடத்துல ஜெனரிக் டைப்பாக ஆப் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இதோட கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம ஒரு பேர் ஒன்று கொடுக்கணும். அந்த பேர் என்னென்னா app.config அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் சரிங்களா. கிட்டத்தட்ட இது ஒரு நேம், தனித்துவமான நேமாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஆக அந்த ஆப்ஷன்ஸில் தான் நம்ம வந்து நமக்கான வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோம், இந்த ஆப் கான்ஃபிகரேஷனுக்கான வேல்யூ. இப்போது இதில் வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரொவைடட் இன் இந்த டோக்கனுக்கான ஒரு ப்ரொவைடர் வந்து கொடுக்குறோம் சரிங்களா. சரிங்களா, இந்த இடத்துலேயே வந்து நம்ம ப்ரொவைடர் வந்து கொடுக்குறோம். அந்த ப்ரொவைடர் வந்து எந்த லெவலில் இன்ஜெக்ட் பண்ணணுங்கிறத வந்து கொடுக்க போகிறேன். அதுதான் வந்து ரூட். ஆக ரூட் லெவலில் வந்து இந்த ஆப் கான்ஃபிக்ன்ற டோக்கன் பதிவு செய்யப்படுது. அப்போது இந்த ப்ராஜெக்ட் முழுக்க எங்கே வேணாலும் கிடைக்கும். அடுத்து இதில் வந்து நம்ம ஒரு ஃபேக்ட்ரி மெத்தடை போட போகிறோம். ஏன் ஃபேக்ட்ரி மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சில வேல்யூஸை வந்து நீங்கள் கம்ப்யூட் பண்ணி கூட வாங்க வேண்டியதாக இருக்கும். அதாவது ஃபங்க்ஷன் அடிப்படையில் கூட வாங்குவீங்க இல்லையா. அதனால் வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரியாக வாங்குகிறோம். ஆக இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஆக இந்த இடத்துல ஆரோ ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டை, அந்த ஆப்ஜெக்டில் நம்ம வந்து என்னென்ன வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா இந்த டைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸுக்கான வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் API URL அது வந்து இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அடிப்படையில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். ஆக இந்த மாதிரி சரிங்களா, இந்த இடத்துல வந்து ப்ராட் என்னன்றதை வச்சு அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். அதுக்கு தான் ஃபேக்ட்ரி மெத்தடு. இல்லைனா நம்ம நேரடியாக கூட இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல api.demo.comனு கொடுக்குறேன். அடுத்து இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி, அது என்னென்னா ஆப் வெர்ஷன். அது வந்து என்னென்னா நம்ம இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த விஷயந்தான் இங்கே கொடுக்குறோம். மூணாவது வந்து ஃபீச்சர் ஃப்ளாக்னு ஒன்று, அதுக்கு வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் என்ன செட் பண்ணிக்கிறீங்களோ அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம், இந்த டோக்கனில் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா. ஆக டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டோம், டோக்கனுக்குள்ளேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய வேல்யூஸ் அப்படின்றது இதுதான். இப்போது இந்த டோக்கனை வந்து நம்ம பயன்படுத்தணும், ஆனால் கொஞ்சம் சேஃபாக பயன்படுத்தணும் சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டோக்கனை பயன்படுத்துறதுக்கான ஒரு சர்வீஸ் ஒன்று தனியாக உருவாக்க போகிறேன். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா டெர்மினலில் இந்த இடத்துல வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று உருவாக்குறேன். ng generate சர்வீஸ் பேர் என்னென்னா கான்ஃபிக் அப்படின்னு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் கிளாஸில் நம்ம வந்து அந்த இந்த டோக்கன் வாங்கி அதுக்கான வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே சில மெத்தட்ஸை வச்சுருக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த டோக்கனை முதல்ல வாங்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே இந்த கிளாஸில் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன். இந்த கான்ஃபிகில் இப்போ நம்ம டோக்கனுக்குள்ளே வேல்யூ வச்சுருக்கோம்ல, அந்த வேல்யூவை இங்கே இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இங்கே இன்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட்குள்ளே உங்களுடைய டோக்கனை வந்து கொடுக்கணும். நீங்கள் உருவாக்கின டோக்கன் வந்து இங்கே இருக்குது, இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஆக நீங்கள் வந்து இங்கே அதை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆக ஆப் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி இதை பாருங்கள், இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே கொடுத்து வரோம். இப்போது இந்த டோக்கனில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகி அது இங்கே கிடச்சிரும்.
இன்ஜெக்ட் பண்ண பிறகு இப்போ அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சில மெத்தட்களை எழுத போகிறோம். முதல்ல வந்து API URL, இந்த இடத்துல வந்து get API URL அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட், அது வந்து என்ன பண்ண போகுது, return this config API URL அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகுது. அடுத்து app version, this config app version, அதே மாதிரி feature flag. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸையும் நம்ம இங்கே வந்து சேஃபாக வாங்கி ரிட்டர்ன் பண்ணிட்டோம் இந்த ஒரு சர்வீஸ் கிளாஸில். ஆக டோக்கனை வாங்குகிறோம், இன்ஜெக்ட் பண்ணுறோம், அந்த ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணுறோம் தனித்தனி மெத்தடில். இப்போ இந்த சர்வீஸை உங்களுடைய காம்போனெண்ட்டில் பயன்படுத்தலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆப் காம்போனெண்ட்டுக்கு போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃபே இல்லாமல் நம்ம இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சேஃபாக வந்து பயன்படுத்த போகிறோம். முதல்ல என்ன பண்ணிடலாம், இந்த 2 இன்ஜெக்ட் பண்ணோம் இல்லையா, டைரெக்டாக அதை ரெண்டுத்தையுமே வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்புறமா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல நம்மளுடைய இந்த கான்ஃபிக் சர்வீஸை இங்கே இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஆக இங்கே ப்ரைவேட் கான்ஃபிக் சர்வீஸ் அப்படின்னு இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இப்போது இந்த API URL வெர்ஷன் இதெல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக இங்கே ஒரு வேரியபிளாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அப்படியே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக இதை கமெண்ட் பண்ணிடலாம் ரெண்டுத்தையும். நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 2-3 ப்ராப்பர்ட்டிகளை வந்து இந்த கிளாஸுக்கு உருவாக்கிடுறேன். ஆக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக API URL, இதோடைய வேல்யூ வந்து எம்டியாக வச்சுறேன். அப்புறம் API வெர்ஷன், அதையும் வந்து எம்டியாக வச்சுறேன். கடைசியாக வந்து இந்த ஃபீச்சர் ஃப்ளாக்ன்றதும் வச்சிடறேன். டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ்லேயே வச்சிடலாம், அது பூலியன். அதனால் இப்போ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ செட் பண்ணி நம்ம காட்ட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கான்ஃபிக் சர்வீஸ்லேருந்து எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிகளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிடுவோம். ஆக நான் என்ன பண்ணுறேன், இந்த கான்ஃபிக் சர்வீஸில் get API URL மெத்தட் கால் பண்ணுறேன். அது கால் பண்ணி this.API URLன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிடுறேன். அடுத்து this.API version, அதுக்கு இந்த கான்ஃபிகில் இருக்கக்கூடிய இந்த API app version. ஓகேவா? அடுத்து this.feature அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் ஃப்ளாக்னு ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கு இந்த கான்ஃபிகில் ஃபீச்சர் ஃப்ளாக் ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம அவுட்புட்டில் நம்ம காமிக்கலாம். எப்படி காமிக்கலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கான டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருப்போம்ல, அந்த டெம்ப்ளேட்டுக்கு வருவோம். ஆப் காம்போனன்ட் HTML இதுதான் இங்கே இருக்கிறது. இதில் வந்துட்டு H2 ஹெட்டிங், அதில் வந்து ஆப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங்கு. இதுக்கு கீழே P tag ஒன்று, அந்த P tagல API URL அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட், அதில் வந்து ஸ்ட்ரிங் இன்டர்ப்ரேஷன் படி நம்ம API URL அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வருது, ஏன்னா API URL வந்து ப்ரைவேட் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரைவேட்டுன்றதெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா இதை வந்து நம்ம பப்ளிக்காக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த வேல்யூ, அதனால் ப்ரைவேட் வேண்டாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த API URL வேல்யூ வந்து இங்கே தெரியும். பார்த்தீங்களா? API.demo. இதே மாதிரி மீதி இருக்கிற அந்த வேல்யூஸ் என்னென்ன அப்படின்றத எடுத்து நான் காட்டுறேன். API வெர்ஷன் மற்றும் ஃபீச்சர் enabled
அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃப்ளாக். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆப் கான்ஃபிகரேஷனுக்கான வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். காரணம் இங்கே நம்ம எல்லாத்தையுமே வந்து சர்வீஸ் அடிப்படையில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த சர்வீஸ்க்குள்ளே தான் நம்மளுடைய அந்த டோக்கனை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதோடைய வேல்யூ எடுக்கிறோன்றதால நமக்கு எந்த இடத்துலையுமே டைப் மிஸ்மேட்ச் ஆகாது. ஸோ இந்த ஆப் கான்ஃபிகுன்னு ஒரு டைப் இருக்குது பாருங்கள். அந்த டைப் என்னென்னா இன்ஜெக்ஷன் டோக்கன் ஆப் கான்ஃபிகுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைப் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த டேட்டாவை எடுக்கிறோன்றதால தான் நம்மளுக்கு எங்கேயுமே வந்து எரர் வரல. ஸோ ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்காது. ஆக இன்ஜெக்ஷன் டோக்கனை பயன்படுத்தி நீங்கள் ரொம்ப சேஃபாக வந்து இந்த மாதிரி வேல்யூக்களை ப்ரொவைட் பண்ணலாம். ஆக ப்ரொவைடர் வேல்யூக்களை சேஃபாக எடுக்கிறதுக்கு ஒரு வழி இந்த இன்ஜெக்ஷன் டோக்கன். இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை ஆங்குலரில் பயன்படுத்தும் போது சில பொதுவான எரர்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நல் இன்ஜெக்டர் எரர். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாகர் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. இந்த லாகர் சர்வீஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டபிள்ன்ற ஒரு டெக்கரேட்டர் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் ப்ரொவைடட் இன்ன்ற ஃபீல்டு என்ன பண்ணுது, ரூட் லெவலில் இந்த சர்வீஸ்க்கான ஒரு ப்ரொவைடரை வந்து ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான ப்ரொவைடரை உருவாக்கி அதை ரூட் லெவலில் பதிவு பண்ணுது. அதுதான் இந்த இன்ஜெக்டபிள் டெக்கரேட்டர் பண்ணுது. ஒருவேளை இந்த இன்ஜெக்டபிள் டெக்கரேட்டர் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் பாருங்கள் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும் பாருங்கள், நோ ப்ரொவைடர் ஃபார் லாகர் சர்வீஸ்ன்னு வந்திருக்கு. இதுதான் நல் இன்ஜெக்டர் எரர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கான ப்ரொவைடரை கொடுத்தாலே இந்த எரர் வந்து போயிடும். சரிங்களா? ஆக இந்த லாகர் சர்வீஸ்க்கான ப்ரொவைடர் வந்து ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளவே இன்ஜெக்டபிள் டெக்கரேட்டரை பயன்படுத்தி இப்படி ப்ரொவைடர் இன் ஃபீல்டாக கொடுங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இது கொடுக்க முடியாத சூழ்நிலை பட்சத்தில் உங்கள் கோடு வந்து இன்ஜெக்டபிளை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்ற கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆப் கான்ஃபிக்.tsன்னு ஒரு ஃபைல் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொவைடரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதில் உங்களுடைய லாகர் சர்வீஸை வந்து கொடுக்கலாம். இப்படி ப்ரொவைடுன்னு சொல்லிட்டு யூஸ் கிளாஸில் வந்து லாகர் சர்வீஸை கொடுங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேலை செய்யும், எரர் வராது. அடுத்து சர்க்குலர் டிபெண்டன்சி எரர். இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா முதல் டிபெண்டன்சிக்கு ரெண்டாவது டிபெண்டன்சியும் ரெண்டாவது டிபெண்டன்சிக்கு முதல் டிபெண்டன்சியும் மாற்றி மாற்றி இப்படி ஒன்றோட ஒன்று கொடுத்தீங்கன்னா எதை வந்து முதல்ல வந்து நம்ம உருவாக்கணும், எதை அடுத்து உருவாக்கணும்னு ஆங்குலருக்கு தெரியாமல் போயிடும். அப்போ வரக்கூடிய எரர். இப்போ இதை புரிய வைக்கணும்னா நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 2 சர்வீஸை உருவாக்குறேன். அந்த 2 சர்வீஸும் எப்படி வந்து ஒன்றோட ஒன்று பிணைக்கப்படுதுன்னு பாருங்கள். இப்போது நான் வந்து ஏ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறேன். ஏ இல்லைனா வெறும் ஏன்னு கொடுக்குறேன், சர்வீஸ் ஏ. பார்த்தீங்கன்னா ஏ சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்குது. அடுத்து சர்வீஸ் பின்னு ஒன்று உருவாக்குறேன். சரிங்களா? இது வந்து 2 வெவ்வேறு விதமான சர்வீஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ போய் நான் ஏ சர்வீஸில் நான் என்ன பண்ணுறேன்னா பி சர்வீஸை இங்கே முதல்ல இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஆக இந்த இடத்துல வந்து ப்ரைவேட் பி சர்வீஸ், இந்த ஏ சர்வீஸில் போய் பி சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணுறேன். ப்ரைவேட் பி சர்வீஸ் பி சர்வீஸ். சரிங்களா? அப்படியே பி சர்வீஸில் போய் ஏ சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஏ சர்வீஸ் ஏ சர்வீஸ். இப்போது பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து பி சர்வீஸும் பிக்கு வந்து ஏ சர்வீஸும் மாற்றி மாற்றி இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ எந்த சர்வீஸ் முதல்ல க்ரியேட் ஆகும்னே சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், ஆப் காம்போனெண்ட்டில் போயிட்டு இந்த ஏ சர்வீஸை வந்து இங்கே இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எரர் வரும். ஆக இந்த ஏ சர்வீஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஏ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணும்போது பாருங்கள் சர்க்குலர் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லி எரர் வரும். இது ஏன் இப்படி வருதுன்னா, இப்போ நீங்கள் இந்த ஏ சர்வீஸை இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறீங்க ஆப் காம்போனெண்ட்டில், உடனே ஆங்குலர் என்ன பண்ணும், இந்த ஏ சர்வீஸ்க்கான இன்ஸ்டன்ஸை உருவாக்கும். அப்போது உடனே பார்த்தா அதுக்கு அந்த இடத்துல பி சர்வீஸ் தேவைப்படுதுன்னு சொல்லுது. இந்த கன்ஸ்ட்ரக்டரை பார்த்தோன்னே அது புரிஞ்சுக்கும். அப்போது இதை உருவாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போய் இதை உருவாக்கலான்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி தேடும். ஆனால் அங்கே போய் வந்து அதை உருவாக்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இங்கே ஏ சர்வீஸ் வந்து நிற்கும். இப்படி எதை முதல்ல உருவாக்குறதுன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி எதையுமே உருவாக்காமல்
சர்க்குலராக இந்த டிபெண்டன்சி இணைக்கப்பட்டிருக்கு, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி இங்கே சர்க்குலர் டிபெண்டன்சி எரரை வந்து நம்மளுக்கு காட்டும். இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான வழி என்னன்னா, ஏ சர்வீஸ்க்கான கோடை ஏலையும் பி சர்வீஸ்க்கான கோடை பிலையும் வந்து தனித்தனியாக வந்து உருவாக்குறது தான் நல்லது. எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி இணைக்காதீங்க, சரிங்களா? அப்படி ஒரு வேளை எனக்கு ஏ சர்வீஸ்லேருந்து ஏதோ ஒன்று பி சர்வீஸில் வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் RxJS அல்லது ஈவெண்ட்டை வச்சு டேட்டாவை ஷேர் பண்ணுற மாதிரி லாஜிக் எழுதிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரெண்டு சர்வீஸுக்கு நடுவில் வந்து டேட்டா பரிமாற்றத்தை சரியாக செய்ய முடியும். இப்படி ஒன்றோட ஒன்றா இணைக்கிறதால உங்களுக்கு சர்க்குலர் டிபெண்டன்சி எரர் தான் வருமே தவிர உங்களால் லாஜிக்கை கரெக்டாக எழுத முடியாது, சரிங்களா? ஆக ஈவெண்ட்டோ அல்லது RxJSஓ பயன்படுத்தி இந்த ரெண்டு சர்வீஸ்க்குள்ள டேட்டாவை வந்து பகிர்ந்துக்கோங்க. மற்றபடி இப்படி ஒன்றோட ஒன்று இணைக்காதீங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி வந்து நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை பற்றி ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே சர்வீசஸ் வந்து எப்படி உருவாக்குறது, அந்த சர்வீஸுக்கு எப்படி வந்து ப்ரொவைடரை வந்து பதிவு பண்ணுறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்டருக்கான டோக்கன், இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காமன் எரர்ஸ்லாம் என்னென்ன வரும்ன்றதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இது ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் தான், எடுத்தோடனே உங்களுக்கு புரியாது தான். ஸோ திரும்பவும் பாருங்கள். அண்ட் இதே போல் நிறைய கான்செப்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை இந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போட முயற்சி பண்ணுறேன். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொனேஷன் மூலமாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனலுக்கும் எனக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஒரு கோர்ஸ் உருவாக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து இந்த சேனலுக்கும் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி.